வந்து மாற்று அணின்னு சொல்லிட்டுதான் இப்ப டிவிக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த ஆட்சி வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவோம்லாம் நாங்க ஒன்றும் ஆதரவு தரல. ஸ்டாலின் கோவப்பட்டா டிவிக்கு ஆட்சி காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு நாள் இன்னைக்கு ஜூலை 15 சொல்றாங்க. திமுக ஆட்சியில ஜூலை 17 சொன்னாங்க. அதிமுக ஆட்சியில வந்து நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு கொண்டாடினாங்க. இப்ப டிவிக்கு ஆட்சியில 2 நாள் கொண்டாடுவோம் சொல்றாங்க. 2 நாளுமே 2 நாள் கொண்டாடுவோம். நவம்பர் 1 கொண்டாடுவோம், 18 சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல, நவம்பர் 1 என்பதுதான் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என்று அறிவிக்கப்பட்ட நாள். அது ஜூலை 18 திமுக தமிழ்நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய நாளை திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய தேதியிலிருந்து தமிழ்நாடு என்கிற முறையில அவங்க அதை வற்புறுத்திட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 1942லயே நாங்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம்னு ஆரம்பிச்சவங்க. அதாவது யாருமே தமிழ்நாடுன்னு சொல்லாத காலத்துல தமிழ்நாடு விவசாய சங்கம்னு ஆரம்பிச்சவங்க நாங்க. அப்படின்னா 1942 இருந்து தமிழ்நாடு நாங்க செப்டம்பர் 4ஆம் தேதி அந்த சங்கத்தை துவக்கணும். அதை வந்து சொல்ல முடியுமா? அதிகாரப்பூர்வமாக அரசின் சார்பில் தமிழ்நாடு என்று அறிவிக்கப்பட்ட நாளை எடுத்துக்கிறது பொருத்தமா இருக்கும். மற்றபடி எந்த ஒரு நாளையும் எல்லா நாளும் கொண்டாடக்கூடிய நாள் தான். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய வரலாறு, பெருமிதங்கள் அவற்றை வந்து எந்த நாளும் கொண்டாடுவது தப்பு இல்லை. அதிகாரப்பூர்வமாக அது நடைமுறைக்கு வந்த தினம் என்பதுதான் பொருத்தமா இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி வந்து ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து? அவர் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அந்த மாதிரிதான் சொல்ல முடியும். இல்ல, அதான் எதிர்கட்சி தானே அது. நான் எதிர்கட்சி இல்லாதன்னு தெரியாம எல்லாம் சொல்ல. உதயநிதி எதிர்கட்சி தலைவர் தெரியும். ஒரு எதிர்கட்சி என்கிற முறையில் இந்த 5 ஆண்டுகளும் அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள். இப்போது மட்டுமல்ல, 5 ஆண்டுகள் அப்படித்தான் சொல்வார்கள். இது வந்து சிறந்த பல நலத்திட்டங்களை நிறைவேற்றினாலும் அவங்க ஏமாற்றம் தருவதாக சொல்லுவாங்க. நான் எதிர்கட்சி என்கிற முறையில் அவர்கள் அப்படித்தான் சொல்ல முடியும். நீ எப்படி பாக்குறீங்க? நான் பேசுறேன். அதாவது பல விஷயங்களில் மதச்சார்பற்ற கொள்கை, மதச்சார்புக்கு ஆபத்து வரக்கூடிய பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. மாடு கன்றுகளை கொல்லக்கூடாது, பொது இடத்தில் கொல்லக்கூடாது என்கிற உத்தரவை எதிர்த்து விலங்குகளை பொது இடங்களில் பலியிடக்கூடாது என்கிற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கிறது இந்த அரசாங்கம். அதே மாதிரி இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தில் வந்த போது அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுகிற பிரச்சனையை பொறுத்தவரை பழைய அரசாங்கத்தினுடைய நிலைமை, அதாவது வழக்கமான இடத்தில் தீபம் ஏற்றுவது என்கிற அந்த நிலை தொடரும் என்பதை அவர்கள் வெளிப்படுத்த, இது போன்ற பிரச்சனைகளில் அவர்கள் சரியான திசையில தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சில ஒப்பந்தங்கள் அல்லது இந்த மாதிரி தூய்மை பணியை தனியாருக்கு விடுவது போன்ற விஷயங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அது எங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம். அதை ஒட்டி ஒரு சில அறிவிப்புகளை அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திமுக தொடர்ந்து திமுகவோட முதல்கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடராது, 6 மாதத்துல இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா தவிர்க்க ஆட்சி இந்த 6 மாதத்துல கவிழ்ந்து விடுமா? அதாவது இது ஒரு புதிய நிலைமை, தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற ஒரு புதிய நிலைமை. அநேகமாக எந்த ஒரு கட்சிக்கும் அறிவு பெரும்பான்மை இல்லை என்கிற நிலைமை 1952க்கு பிறகு இப்போதுதான் முதலாக தமிழகத்திலே ஏற்பட்டது. ஆகவே ஒரு புதிய அரசியல் சூழலில் ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை இந்த போன்ற கருத்துக்களை வெளியிடுவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் இவர்களுக்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கட்சிகளுடைய இதே வந்து அறிவு பெரும்பான்மை என்பது இவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே எங்களுடைய ஆதரவில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை. இதற்கு அப்பாற்பட்டு அவர்கள் என்ன விதமான அரசியல் நடவடிக்கைகள் மூலமாக இந்த ஆட்சி தொடராது என்பதை எப்படி சொல்கிறார்கள் என்பதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். ஸ்டாலின் கோவப்பட்டா வந்து டிவிக்கு ஆட்சி காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கோவப்படுறதுனால ஒரு அரசாங்கம் அவ்வளவு பலவீனமா இருக்கு. தவிக்கா ஏறத்தாழ 1.25 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு கூடுதலான இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போது பல்வேறு விஷயங்களில் லஞ்சம் என்பது கொடுக்க வேண்டியதில்லை என்று பலரும் எனக்கே போன் பண்ணி கூட சொல்றாங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு சில பணியிட மாறுதல் அதெல்லாம் எந்த விதமான பணமுமே கொடுக்காம இயல்பாக நடைபெறுகிறது. பல்வேறு ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு எந்த விதமான பணமும் கொடுக்காமல் ஒப்பந்தம் நியாயமான முறையில் நடைபெறுகிறது, டெண்டர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஏன்னா நாங்க அதுல எல்லாம் நேரடியாக சம்பந்தப்படுற பிரச்சனை இல்லை. ஆனா அப்படிப்பட்ட செய்திகளை சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தாலும் அது வரவேற்கத்தக்க நல்ல அணுகுமுறை தானே.
அதை எதிர்ப்பதற்கான என்ன இருக்க முடியும்? தமிழகத்துல நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல்ல வந்து சிபிஎம் கட்சி வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு சீட்டு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏங்கன்னா இன்னும் கேட்கிறோம். நான் தான் சொன்னேன், இடதுசாரிகள் ஒரு தனி அடியாக செயல்படுவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் 3 இடதுசாரி கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து இடதுசாரி கட்சிகளுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு என்பதை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இடைத்தேர்தலில் அப்போது ஏற்படக்கூடிய அரசியல் சூழலை பொறுத்து நாங்க வந்து தேர்தலில் போட்டியிடுறதா இல்லையா, அல்லது யாரோட சேருவது அதை பத்தி அப்போதுதான் பேசுவோம். இப்போதைக்கு இடைத்தேர்தல் சம்பந்தமாகவோ உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாகவோ எந்த விதமான முடிவையும் நாங்கள் எடுக்கவில்லை. இப்ப வந்து மாற்று அணின்னு சொல்லிட்டு தான் இப்ப டிவிக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பேசுற ஸ்பீச் என்ன சொன்னீங்கன்னா இடதுசாரிகள் தான் வந்து ஒரு மாற்று அணி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மாற்று கொள்கை, அதாவது மக்கள் இன்றைக்கு உழைப்பாளி மக்கள் எதிர்நோக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், வேலையின்மை, விலைவாசி உயர்வு, வறுமை, குடியிருப்பு பிரச்சனைகள் போன்ற ஏராளமான பிரச்சனை மக்கள் எதிர்நோக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் முதலாளித்துவ கட்சிகளால் முதலாளித்துவ கொள்கைகளால் தீர்வே கிடையாது. அதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அடுத்த இடதுசாரி மாற்றின் மூலமாகத்தான், மாற்றுக் கொள்கையின் மூலமாகத்தான் உருவாக்க முடியும். அதுதான் நான் வந்து சொல்றேன். இந்த ஆட்சி வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்துறோம்லாம் நாங்க ஒன்றும் ஆதரவு தரல, அப்படி நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை.